வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி இந்த வீடியோவில் அற இலக்கியத்தில் முதுமொழி காஞ்சி இந்த நூலை பற்றி பார்க்கலாம் வாங்க. முதுமொழி காஞ்சியோட நூலுடைய ஆசிரியர் கூடலூர் கீழார். இவர் 5ஆம் நூற்றாண்டு சேர்ந்தவர். இந்த நூலில் பார்த்தீங்கன்னா 10 பிரிவுகள் இருக்குது. ஒவ்வொரு பிரிவிலும் 10 பாடல்கள்னு மொத்தம் 100 பாடல்கள் இந்த நூலில் இருக்குது. சிறந்த 10, பழியா 10ன்ற வேறு பேர்களும் இந்த நூலுக்கு உண்டு. ஒவ்வொரு 10 பாடலும் ஆற்களி உலகத்து அப்படின்னு தான் தொடங்கும். ஆற்களி உலகத்துன்னா கடல் சூழ்ந்த உலகத்து. இப்போ அதில் வர ஒரு பாடலை பார்க்கலாம். ஆற்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கம் உடைமை. அதாவது ஆற்களி உலகம்னா சத்தமிட்டு கடல் சூழ்ந்த உலகம். அதாவது கடல் சூழ்ந்த இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓதலின் சிறந்தன்று, அதாவது கல்வியை காட்டிலும் சிறந்தது எதுனா ஒழுக்கம் உடைமை, நல்ல ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கிறதே ஆகும் அப்படின்றது தான் இது. இதில் என்ன கருத்து அவங்க சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ தான் கல்வி கற்றிருந்தாலும் ஒழுக்கம் இல்லைன்னா அந்த கல்வி உனக்கு பயன் தராது. அதனால் மனிதனோட ஒழுக்கமே வாழ்க்கைக்கு ரொம்ப அவசியம் அப்படின்றத அந்த பாடல் சொல்லுது. இன்னொரு பாடலில் பார்த்தீங்கன்னா, மேதையின் சிறந்ததென்று கற்றதை மறவாமை. அதாவது மேதைன்னா அறிவுள்ள ஒருத்தங்க, கற்றது மறவாமைன்னா அவங்க என்னென்ன நூல்கள்லாம் கட்டுறாங்களோ அந்த நூல்களில் இருக்கக்கூடிய பொருட்களை அதாவது அந்த நூல் என்ன சொல்லி கொடுக்குதோ அதை அவங்க மறக்காமல் அவங்க வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் சொல்லுது. அதாவது ஒருத்தங்க கல்வியை கற்கிறத விட அந்த கற்ற கல்வியை அவங்க மறக்காமல் அந்த கல்வியை அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்துகிறது தான் அவங்களுக்கு உண்மையான புகழை தரும் அப்படின்றது தான் இந்த வரிகள் நமக்கு எடுத்து சொல்லுது. இந்த மாதிரி பல சிறந்த அழிகள் இந்த நூலில் இருக்குது. உங்களுக்கும் இந்த நூலை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.